அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி. வெறும் 5 நிமிடங்கள் இந்த போட்டோவை மட்டும் பார்த்தால் போதும், நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சைக்கோ சிம்பாலஜி போன்ற மெத்தட். இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தையோ அல்லது சிற்பத்தையோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய சூட்சமமான சில ரகசியங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து அதற்கான பலனை அது கொடுக்கும். அதே போலதாங்க ரொம்பவுமே புனிதமான ஒரு பொருளை நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தினாலே மாலை சந்திர பகவான் வந்ததற்கு பிறகுதாங்க அதனுடைய பூஜைகள் ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3rd ஜூலை ஃப்ரைடே ஈவினிங் 6:30 PM டு midnight 12 AM. சரிங்க, நம்ம என்ன போட்டோவை பார்க்க போறோம்னா விநாயக பெருமானுடைய புனிதமான ஜாதகத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம நிறைய பேருடைய வீடுகள்ல பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய ஜாதகம், ஸ்ரீராமருடைய ஜாதகம், ஹனுமன் ஜாதகம், இது போல சில முக்கியமான இறைவனுடைய ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். குறிப்பிட்ட சில தெய்வங்களின் ஜாதகத்தை வீட்டில் வைப்பதனால வீட்டில் இருப்பவர்களுடைய கிரக தோஷங்கள் நீங்கப்படுவதாக ஐதீகம். அதிலும் விநாயக பெருமான் மிக மிக எளிமையான ஒரு தெய்வம், உடனே நமக்கு அருள் பாலிக்க கூடியவர். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய ஜாதகத்தை ஜஸ்ட் நம்ம ஒரு 5 நிமிடங்கள் பார்த்தாலே போதும், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். நாம் தொட்ட காரியம் அனைத்தும் விரைவாக வெற்றியில் முடியும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக இன்றைய தினம் விநாயக பெருமானுடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க. நம்ம கைப்பட எழுதின விநாயக பெருமானுடைய ஜாதகத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நல்ல ரிலாக்ஸ்டா அமைதியா ஓய்வா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பிறகு விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு விநாயக பெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு அவருடைய இந்த ஜாதகத்தை பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க பாருங்க. எப்படி இந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தினுடைய நடுப்பகுதி விநாயக பெருமானுடைய ராசி நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். விநாயகர் அஸ்தம் நட்சத்திரம், கன்னிராசி, விருச்சக லக்னம். அதற்கு பிறகு லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கட்டமாக நம்ம பார்க்கணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்த்துக்கிட்டே வரணும். விநாயக பெருமானுடைய லக்னத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்காரு பாருங்க. அதுல இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. 7ஆம் இடமான திருமணஸ்தானம், களத்திரஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துல சூரிய பகவான், 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சந்திரன், புதன், சுக்கிரன். இது போல ரிப்பீட்டடா கொஞ்சம் நல்லா பொறுமையா ரிப்பீட்டடா நீங்க பாருங்க. வெறும் 5 நிமிடங்கள் பார்த்தாலே போதும். பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நல்ல மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தியில் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவை நீங்க மாலை நேரத்தில் பாஸ் பண்ணி வச்சுட்டோம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதையும் நீங்க பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த சிம்பிளான டெக்னிக்கை இன்றைய தினம் ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல்ல சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பார்க்க போறோம். அதுதாங்க சூட்சமமான பலன்களை தரக்கூடிய அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட். இந்த அமெத்திஸ்டுக்கு செவ்வந்தி கல்னு நம்ம சொல்லுவோம். டாப் மோஸ்ட்
பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ரொம்பவுமே கம்மியான குவான்டிட்டியில தாங்க இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட்லயே பார்த்தோம்னா நிறைய குவாலிட்டி இருக்கும். செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். இந்த கிறிஸ்டலுடைய கலர் தாங்க இதனுடைய குவாலிட்டியை சொல்லும். சுத்தமான பியூர் அமெத்திஸ்ட் பார்த்தோம்னா கத்தரிக்காய் கலர்ல, பிரிஞ்சால் கலர்ல இருக்கும். இப்பவே சொல்லிடுறாங்க, இதனுடைய விலை சற்று அதிகம். பொதுவாகவே எந்த ஒரு கிறிஸ்டல் கற்களாக இருந்தாலும் 24 மணி நேரமும் அதனுடைய ஆற்றலை, சக்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கும். இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் என்னென்ன பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, முதல் முக்கியமான விஷயம், நீண்ட நாட்களாக நடக்காத விஷயம், முடியாத விஷயம், நீண்ட இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனடியாக முடியும். இனி இது நடக்காது, முடியாதுன்னு நீங்க தூக்கி போட்ட காரியங்களை கூட வேகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட்க்கு உண்டு. நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அதை செய்யலாம் வேண்டாம்ன்ற சகுனம் நமக்கு காட்டும். இந்த இடத்திற்கு போகலாம் அல்லது போகக்கூடாது, இந்த வேலையை எடுக்கலாம் எடுக்க வேண்டாம், இது போல வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவை எடுக்க வைக்கக்கூடியது இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட். நிறைய விஷயங்களை சகுனங்கள் மூலமாக காட்டிக் கொடுக்கும் அல்லது கனவுகள் மூலமாக காட்டிக் கொடுக்கும். குறிப்பாக நீங்க கோவில்களுக்கெல்லாம் போறீங்கன்னா இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட்டை போட்டுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ், நேர்மறையான எனர்ஜியை அதிகப்படியாக ஈர்த்து கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் அடிக்கும். நல்ல லக் ஃபேவர் ஆகும். உடல் ரீதியான ஹீலிங்னு பார்த்தோம்னா, அடிக்கடி தலைவலி வரவங்க மற்றும் ஒற்றை தலைவலியால அவதிப்படுறவங்க இந்த பிரேஸ்லெட்டை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த வலிகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். இந்த செவ்வந்திக்கல், அதாவது அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட்க்கு தோஷங்கள் கிடையாதுங்க. சோ பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட, தீட்டு காலங்களில் கூட இந்த பிரேஸ்லெட்டை நீங்க போட்டுக்கலாம். இந்த பிரேஸ்லெட் போட்டிருந்தா அசைவம், நான்வெஜ் எல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த கையில வேணாலும் நீங்க வேர் பண்ணிக்கலாம். வலது கை, இடது கை, ரைட் ஹேண்ட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட், எதுல வேணா போட்டுக்கலாம். குளிக்கும் போது மற்றும் அதிகமாக தண்ணீர் படும்போது இந்த பிரேஸ்லெட்டை எடுத்து வச்சிடணும். ஏன்னா எலாஸ்டிக் டைப்பா இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணீர் படக்கூடாதுங்க. மற்றபடி முழு நேரமும் நீங்க அணிந்து கொள்ளலாம். இது பலன்களை மட்டும் தரக்கூடியது கிடையாதுங்க. இது பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்க கையில வேர் பண்ணும்போது நல்ல ஒரு அட்ராக்ஷன், அதாவது ரிச்சான லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரேஸ்லெட்டை நீங்க கையில போட்டீங்கன்னா இதை எங்க வாங்குனீங்கன்னு நிறைய பேர் உங்களை கேட்பாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப அட்ராக்டிவான லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். உங்க கையில இந்த பிரேஸ்லெட்டை பார்க்கிற எல்லாருமே இதை எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு ரொம்பவுமே குவாலிட்டியான உயர்தரமான அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் இது. எப்பவுமே பிரீமியம் லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் உடனே நமக்கு பலனை கொடுக்கும். சோ தேவைப்படுறவங்க கட்டாயமா நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உடனடியாக பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.